ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மார்டின் ஆடியோ. நாம் இன்றைக்கி நம்ம சேனல் தான் பார்க்க போகிறோம்னா நியூ ஆப்டிக்கல் கிட் அன்பாக்சிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 சிங்கிள் ஆப்டிக்கல் சிங்கிள் டபுள் கோஆக்சில் ரிமோட் கிட்டு, அதுக்கான டிஸ்பிளே, ரிமோட், அதுக்கான மதர் போர்டு ப்ளஸ் கனெக்டிங் வயர்ஸ் எல்லாமே அது கூட வந்துடும். இது உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஆப்டிக்கல் 2 கோஆக்சில் 2 ஆக்ஸ் இன்புட், அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 AC3 ஃபார்மேட் இன்புட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். காஸ்ட் ரொம்ப காம்பேக்டாகவும் ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸாகவும் இது உங்களுக்கு இருக்கும். இதுக்கான கேட்லாக் அதிலே கொடுத்துருவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே அதிலே இருக்கும். ரிமோட் எப்படி ஃபங்க்ஷன்ஸு, அந்த டிஸ்பிளேஸோட ஃபங்க்ஷன்ஸு, ஒயரிங் கனெக்ஷனோட ஃபங்க்ஷன்ஸு, ஒயரிங் எப்படி பண்ணலாம், எல்லா டெக்னிக்கல் டேட்டாவும் உங்களுக்கு அதிலே கிடச்சிரும். உங்களுக்கு ஒரு இதுக்குமே எல்லாத்துக்குமே ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஒரு பேக் சைடு அந்த மாஸ்கிங்க்கு நீங்கள் அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் படித்து கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஏன்னா அது வாங்கி யூஸ் பண்ணுற நியூ யூஸராக இருந்தால் இந்த நீங்கள் கேட்லாக் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இந்த அவுட்புட் ஃபங்க்ஷன், இன்புட் ஃபங்க்ஷன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். இந்த கேட்லாக் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயர் கனெக்டிங்கான டேட்டா அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா ஃபுல்லாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேட்லாக் எக்ஸ்ட்ரா பண்ணுறவங்க இந்த கேட்லாக் நீங்களே கூட அதை சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது அந்த VFD டிஸ்பிளே அட்டகாசமாக இருக்கும். டிஸ்பிளே இது உங்களுக்கு USB, SD கார்டு, மோட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. வித் ப்ளூடூத்தோடு உங்களுக்கு இருக்குது. ரொம்ப கிளாசிக் லுக்கில் இருக்கும், ஃபேன்சியாக இருக்கும் இந்த லுக்கு. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா USB ஸ்லாட் பாருங்கள், SD கார்டு, ரிப்பீட் மோடு, ஈக்குவலைசரு, ப்ரிவியூவு, நெக்ஸ்ட்டு பாஸு, செலக்டிங் மோடு, எல்லா பட்டனும் உங்களுக்கு இதிலே கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, ரொம்ப ஹேண்டில் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதுக்கான வயர்ஸும் கொடுத்துட்றாங்க. ஒயர் ரொம்ப ஷார்ட்டாக இருக்காது, லென்த்தாகவே இருக்கும். என்கோடரு, இது பார்த்தீங்கன்னா ரிமோட்டோட ஸ்பெக்ஸு, ஒரு கீயும் அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. எல்லா கீ எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிவிட்டு. அதே போல் நம்ம இன்னராக ஸ்பெசிஃபிக்காக போய் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PT2351 அந்த ஐசி போட்டிருக்காங்க. அந்த ஐசி பார்த்தா அதில் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஐசி. இந்த ஐசியை நீங்கள் 300 Hz வரைக்கும் நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் வரைக்கும் நீங்கள் சிங்க் பண்ணிக்கலாம். இதுலேருந்து சிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் அவ்வளோ அட்டனேஷனாக கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் போட்டால் கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோ பேக்கோட ஸ்பெக்ஸ் பார்த்துருவோம். இன்புட் ஸ்பெக்ஸ் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு, லெஃப்ட்டு ரைட்டு, திரும்ப லெஃப்ட்டு ரைட்டு, 2 ஆக்ஸ் இன்புட் கொடுக்குறாங்க. கோஆக்சில் 1, கோஆக்சில் 2, ஆப்டிக்கல் 1, அப்புறம் AC3 ஃபார்மேட்டுக்கான 6 இதில் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு ஒரு காம்பேக்டான கிட்ட முடிஞ்சிடும். ரொம்ப லோ காஸ்ட்லேயே இந்த காம்பேக்டான கிட்ட முடிஞ்சிடும். உங்களுக்கு காஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு 2 ஆப்டிக்கல் வேண்டாம், சிங்கிள் ஆப்டிக்கல் போதுங்கிறோம், இது போதும், இதை வாங்கிக்கலாம். ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இனிமேல் வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் நிறைய உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் நிறைய கிடைக்க போகுது. அட்மாஸு நிறைய உங்களுக்கு நிறைய இதில் 7.1 நிறைய லான்ச் ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரையல் வீடியோ. நிச்சயமாக இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் நம்ம வீடியோ